தாக்கம் வேற யாரும் ஏற்படுத்தல. சோ இது உண்மையாவே அவங்க விஜயகாந்த் விட அதிகமான தாக்கம் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம 1977ல எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. அப்போ வந்து மும்முனை போட்டி ஏற்படுச்சு. காங்கிரஸ் திமுக மும்முனை போட்டி ஏற்படுச்சு. அதற்கு பிறகு 2006ல வந்து தேமுதிக வருது. விஜயகாந்த் அவர்கள் வந்தார். 96ல திரு வைகோ அவர்கள் வராரு. இந்த மாதிரி பல கட்சிகள் வந்திருக்கு. ஆனா திரு விஜய் அவர்கள் முதல் தேர்தல், அதாவது ஏடிஎம்கேக்கான 77 முதல் தேர்தல், தேமுதிகக்கான 2006 முதல் தேர்தல், மதிமுகக்கான முதல் தேர்தல் 1996, இந்த மாதிரியான முதல் தேர்தலை விட 2026ல ஒரு மூன்றாவது கட்சி அதிமுக திமுக இல்லாம ஒரு மூன்றாவது கட்சி பெரிய வாக்களை விஜய் பெறுவார். அந்த அளவுக்கு ஓட்டு இன்னொரு கட்சி தமிழ்நாட்டில் வாங்கினதுல அதிமுக திமுக தவிர முதல் எலெக்ஷன்லயே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். இப்ப சம்பளத்துக்கு எப்படி போன் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன கன்னியாகுமரி மாவட்டத்திலயோ உங்களுடைய வாக்கு உட்பட பல விஷயங்கள்ல விஜய் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இதுக்கு முன்னாடி யாரும் ஏற்படுத்தல. சிறுபான்மை வாக்குகள் வந்து எப்பவுமே டிஎம்கே அலையன்ஸ்க்கு அப்படியே மாஸ் ஆகும். என் மாஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அங்கதான் திமுக இருக்கு, அங்கதான் காங்கிரஸ் இருக்கு, அங்கதான் கம்யூனிஸ்ட் இருக்கு, அங்கதான் மதிமுக இருக்கு, அங்கதான் விடுதலை. சோ யாருக்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் வாக்களிக்க வாய்ப்பு உண்டோ அத்தனை பேர் ஒரு கூட்டணியில. அப்புறம் இந்த பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி இருக்கு. அந்த பக்கம் போக வாய்ப்பு இல்லாம இந்த முறை விஜய் அவர் வந்து நான் ஒரு ஜோசப் விஜய், ஆமா உனக்கு என்ன பிரச்சனை நேரடியா கேட்டவனால சிறுபான்மை மக்கள்கிட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அதனால அவர் ஏடிஎம்கே ஓட்ட மட்டும் பலப்பான்னு சொல்ல முடியாது, டிஎம்கே ஓட்டையும் சேர்த்தே பழக்கிறார்.